ஆக்சுவலாக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் இன்ஸ்டாவில் ஒரு நாள் நான் வீடியோ பார்த்துருந்தேன். நம்ம அல்ட்ரா பயோ கிளினிக் வந்து பார்த்துருந்தேன். மதுரையில் அப்போ தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஹேர் லாஸ் பிரச்சனை இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஹேர் இல்லை, ஸ்கல்ஃப் அப்படியே ஃபுல்லாக தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கேல்ப் ஃபைபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எங்கேயோ மலையில் நனைஞ்சாலோ எங்கேயுமே பண்ண முடியாது, ஒரு ஃப்ரீயாக எங்கேயுமே நான் போக முடியாது. கேப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ இந்த இது இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சரி இங்கே வந்து செக் பண்ணலாமே அப்படின்னு ஸ்டாஃப்ஸ்லாம் இது பண்ணாங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி நான் பண்ணியிருந்தேன், ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சுவலாக பண்ணியிருந்தேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஹேர் க்ரோ நல்லா இருக்குது. ஃப்ரீயாக என்னால் வெளியில் எங்கேயுமே போக முடியுது. கிளினிக்லேயும் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. டாக்டர்ஸ் ஆக்சுவலாக வந்து எனக்கு சர்ஜரி பண்ண மாதிரியே தெரியல. எனக்கு அது பேம்பர் பண்ணி நம்மளை எல்லாமே சப்போர்ட் பண்ணி அந்த 2 days எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணியிருந்தாங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எனக்கு நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஹேர் இருக்குது. ஆக்சுவலாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கலையுமே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரிலாம் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல எனக்கு. ஸோ எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஆக்சுவலாக 2 days இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு சர்ஜரிக்கு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்க. ஆக்சுவலாக டாக்டர்ஸும் சரி உங்கள் நர்சஸும் சரி ஃபாலோ பண்ணாங்க. டெய்லி என்னோட ரொட்டீன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. மெடிசின்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஃபுட்ஸும் அவங்க என்னை கைடன்ஸ் பண்ணாங்க. டே பை டே என்னை கைடன்ஸ் பண்ணாங்க. அதுபடி நான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து ஸ்கல்ஃப் தெரியும் போல். நான் வெளியிலலாம் நிறையா சர்ஜரி பண்ணவங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கல்ஃப் தெரியும். அந்த 3 monthsக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு ஹேர் க்ரோவே இதாகும், ஸ்டார்ட் பண்ணும். பட் ஆனால் எனக்கு வந்து ஃபுல்லாகவே ரிசல்ட் இப்போவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. 2 months தான் ஆகுது. பட் எனக்கு ஃபுல்லி வந்து கவரப் ஆகிருக்கு. எனக்கு ஆக்சுவலாக ஹாப்பியாக தான் இருக்குது. நான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று டெய்லி மந்த்லி நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. பிஆர்பி ஆக்சுவலாக இது எனக்கு 2வது மாதம் பிஆர்பி. 3 monthsக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ஸ்டெட்டிங் பீரியட் ஏதோ ஸ்டார்ட் ஆகும் போலன்னு நினைக்கிறேன். இப்போவே நல்லா தான் இருக்குது. எனக்கு ஹேர் க்ரோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஹாப்பியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே தான் ஆல்வேஸ். ஆக்சுவலாக இல்லை மேம், கண்டுபிடிக்கிற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. நேச்சுரலாக என்னோட ஹேர் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களா நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்க? டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரி சுத்தமாக எந்த ஒரு ஐடியாஸும் இல்லை. ஆக்சுவலாக இதாகவே இருக்குது. எனக்கு கேப் இருந்துச்சு. நான் ஹேர் ஃபைபர் வந்து வச்சு ஃபில் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் என்னால் ஃப்ரீயாக வந்து எங்கேயுமே போக முடியுது, இது பண்ண முடியுது. இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு மலை வந்தாலும் தைரியமாக நம்மளால போக முடியுது. வெளியில் ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியுது. இல்லைன்னா கேப் நம்ம எனி டைம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரீயாக இருக்க முடியுது. அப்போதோட நீங்க இப்போ நல்லா கம்ஃபர்ட்டபிளா டென்ஷன்ஸ் இல்லாம நல்லா ஹேர் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு இது எப்படா சரி பண்ண போறோம்னு ஒரு ஐடியாவே இல்லாம இப்போ ஹாப்பியா இருக்கு. இது உங்களோட 2 months. ஓகே, ஆஃப்டர் இன்னொரு 1 month கழிச்சு உங்களோட ஷேடிங் பீரியட் எல்லாமே ஸ்டாப் ஆகும். ஸோ 3 monthsல growth ஸ்டார்ட். பட் உங்களோட கேஸ்னா growth இப்பவே நல்லா இருக்கு. ஓகே, உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் இப்போ என்ன வரைக்கும் இருக்கு? இருந்ததோட இப்போ ஸ்ட்ரெஸ் அந்த கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஹேரை நினைச்சு டெய்லி ஒரு இன்கன்வீனியன்ட் இருந்துகிட்டே இருக்கும் எங்க போனாலும். இப்போ அப்படி இல்லை, ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன். கான்ஃபிடன்ட் லெவலும் கொஞ்சம் ஹையா இருக்கு. சோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாமே சஜஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கண்டிப்பா அந்த பாக்குற வீடியோ பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஆக்சுவலா அந்த வீடியோஸ் வியூஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி சொல்றேன், எனக்கு இது தெரிஞ்சது பெஸ்ட். ஹேர் ட்ரீட்மெண்ட், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கொஞ்சம் பெஸ்ட். நான் ஓவராலா கிளினிக் விசிட் பண்ணதுல ஒரு 2 கிளினிக் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். அந்த பேக்கேஜஸாக இருக்கட்டும், அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணல மதுரை அல்ட்ரா பயோ ஹேர் கிளினிக் வந்து ரொம்ப பெஸ்ட்டு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ அதனால இது தேங்க்யூ.